வணக்கம். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்மளோட பென்னி கேப் போர்ட்ஃபோலியோவில் அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக் பேர் வந்து பஜாஜ் ஹிந்த். பஜாஜ் ஹிந்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த பென்னி கேப் 30 ரூபா தான் இருக்குது, 29 சில்லற. இது வந்து ஒரு மல்டி பேக்கராக அமையறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், நான் செபி ரிஜிஸ்டர்ட் பங்கு ஆலோசகர் கிடையாது. நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டோட பேமெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம், எந்த ட்ரேடாக இருந்தாலும். இது வந்து என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி அப்படிம்பாங்க. தமிழில் டக்குன்னு வரல. ஓகே, பஜாஜ் ஹிந்தோட சார்ட் ஸ்டடி பார்க்கலாம். இது ஏன் ஒரு குட் பை, வேல்யூ பை அட் திஸ் டைம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பஜாஜ் ஹிந்த் வந்து above all averages in daily chart, weekly chart, மந்த்லியில் இப்போது வந்து 42 ஆண்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 46 ஆண்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து 30 இப்போது. ஓகேவா? குவார்டர்லி சார்ட்டில் ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதனால தான் வந்து நான் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து சொல்கிறேன். இயர்லியில் உங்களுக்கு ஆர்எஸ்ஐயில் ஒரு இது இருக்குது, டைவர்ஜன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டைவர்ஜன்ஸ் வந்தால் சூப்பராக பறக்குங்கிறத நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோட காமிச்சிருக்கேன். மல்டி பேக்கர் பொட்டென்ஷியல் ஆகும். ஜேபி அசோசியேட்ஸுக்கு கூட இது காமிச்சது, சரியான அடிவான ஸ்டாக். அது கூட வந்து பார்த்திங்கன்னா 4-5 மடங்கு ஏறிச்சு. இந்த பஜாஜ் ஹிந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸ்டாப் லாஸ் அதெல்லாம் என்னான்னு பார்க்கலாம். வாங்க. டெய்லியில் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. வீக்லி புல்லிஷ், மந்த்லி புல்லிஷ். ஓகே, இதில் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு வாங்கிறதுக்கு டைம் இருக்குது, பட் ஆனால் வெயிட் பண்ணாதீங்க. டக்குன்னு பறந்தாலும் பறந்துடும். பென்னி கேப்லாம் அப்படி தான், கேப் அப்லேயே போகும், கேப் டவுன்லேயே வரும். இது ஒரு பாட்டம் பிக் உங்களுக்கு, ஸோ லெஸ் ரிஸ்க். இது வந்து ஒஸ்ட் கேஸ் இதோட காஸ்ட், லோவஸ்ட் காஸ்ட் என்னான்னு பார்க்கல, நாம் அதையும் பார்த்துக்கலாம். ஸ்டாப் லாஸ்லாம் தரேன். மந்த்லிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் புல்லிஷில் தான் இருக்குது. மந்த்லியில் 90% புல்லிஷில் இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம். உங்களுக்கு மந்த்லி ஸ்ட்ராங்காக இருக்குது. டெய்லியில் 5-6 நாள் வீக்னஸ் காமிச்சிச்சு, தட்ஸ் எனஃப். கரெக்ட் டைம் டு பை. இப்போது உங்களுக்கு வீக்லி ஓனாக எதை சொல்லுதான்னு பார்க்கலாம். ஓனாகிட்டே எதுவும் இல்லை. வேறு ட்ரெண்ட் லைன்ஸ், டெய்லி இது, வீக்லி இது, மந்த்லி இது. மந்த்லியில் வந்து உங்களுக்கு அப்வர்ட் ஸ்லாப்பிங் சேனலில் போகுது. ஒரு வெர்டிக்கலான ரேலி இது கொடுக்க போகுது, 45 டிகிரியில் போக போகுது. அதெல்லாம் ஒரு குட் சைன். இங்கே இருக்குது பாருங்கள், லைன் ப்ளூ கலரில். இந்த ஆரஞ்சு லைனுக்கும் மேலே சஸ்டெயின் ஆகிடும் இந்த மந்த். அதுவும் சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். அது வந்து 29 சம்திங் வருது. ஓகேங்களா? வால்யூம், ப்ரைஸ் அனாலிசிஸ். மேஜர் ட்ரெண்ட் அப், மைனர் ட்ரெண்ட் அப், இமீடியட் ட்ரெண்டும் அப், ஸ்ப்ரெட் வைட். ஓகே, ஹார்மோனிக்கில் ஒரு பேட்டர்ன் உருவாகிட்டு இருக்கு. ப்ரைஸ் ஆக்ஷன் படி 19, அது மந்த்லி, சாரி. ஓகே, நிர்வாணா என்ன சொல்லுது? நிர்வாணா இன்றைக்கி பை பண்ணுன்னு சொல்லுது. சூப்பர் ஐக்கனசி மாதிரி தான் நிர்வாணாவும். கொஞ்சம் கோடில், இண்டிகேட்டர்ஸில் வேறு வேல்யூபிள் இருக்கும். இச்சிமுக்கு என்ன சொல்லுது? இச்சிமுக்குலேயும் புல் ட்ரெண்ட் வந்துச்சு. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த க்ளவுடுக்கு மேலே இருக்குது. இட்ஸ் அ குட் பை. சரி, ஸ்டாப் லாஸ் பார்த்துடலாம். வேலை குழப்பான்னு பார்க்காம இருங்க. இந்த வருஷம் இதோட லோ என்னான்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது நம்மளுக்கு. என்றைக்கும் இங்கே இருக்கிறது தான் ஒரு லோ வந்து பார்த்திங்கன்னா இது 2 ரூபா 35 காசு போயிருக்கு. அங்கேருந்து 30 ரூபா வந்துருக்கு. எத்தனை வருஷத்தில்? 1 2 3 3 வருஷத்தில் 2 ரூபா 35 காசு இருந்த பென்னி கேப்பு நம்மளுக்கு வந்து இப்போது லோ, அது இருக்கிறதுலே லோ. இயர் ஓப்பனிங்லாம் 6 ருபீஸ் அது போயிட்டு வந்திருக்கு. அதோட ஆவரேஜ் தெரியணுமா? ஆவரேஜ் காமிக்கலிங்க, சாரி. அந்த இயரோட ஆவரேஜ் கூட பார்த்தா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். போன வருஷத்தோட லோன்னா 22.5.
ஓகே. ஸோ நாம் இப்போ ஸ்டாப் லாஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸ்டாப் லாஸ் ஜூம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு லோ க்ளோஸ் 16, ஓப்பன் என்னது 13. உங்களுக்கு இதோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 13 வச்சுக்கலாம். இமீடியட் ஸ்டாப் லாஸ். இது வந்து சின்ன அமௌண்ட்டுக்கு மட்டுமே வாங்கக்கூடிய ஸ்டாக் ஆகணும், பென்னி கேப். அப்புறம் லாஸ்ட் இயரோட லோ 8.35. ஓகே, அதுக்கான தேவை இருக்காது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கிட்ட வரதுக்கு. ஃபஸ்ட் கேஸ் நீங்கள் வந்து 13ங்கிற ஸ்டாப் லாஸ் சில நாட்களுக்கு மேலே மெயின்டைன் ஆனிச்சுன்னா இதை எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா மல்டி பேக்கர் அதை வச்சுக்கோங்க உங்களோட பென்னி கேப் கலெக்ஷனில். இல்லாட்டினா பாதி அமௌண்ட் புக் பண்ணிட்டு மீதி அதிலே விட்டு வச்சுருங்க. தேங்க்யூ.